Hi guys and welcome back to Kama Crypto. In channel subscribe பண்ணாம மறக்காம subscribe பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே சேனல்ல உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா கிடைக்கும். And also we have also started our WhatsApp channel. So WhatsApp channelல ஜாயின் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் நியூஸ் ஆஃப் cryptocurrency எல்லாமே ரொம்ப ஈஸியா பாருங்க. And அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. So இன்னைக்கு நம்ம ரெண்டு இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் வந்து பார்க்க போறாங்க. So ஒன்னு வந்து என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா obviously El Salvador. So El Salvador அப்படின்ற கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் அண்ட் கிரிப்டோகரன்சிக்கு நிறைய ஒரு புது இனோவேஷன்ஸ் அண்ட் புது நியூ ஐடியாலஜிஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பிட்காயின் மார்க்கெட் சிட்டில இருந்து இருக்கட்டும், இப்போ ரீசெண்டா நிறைய பிட்காயின்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், அண்ட் கண்ட்ரி ஃபுல்லா பிட்காயின் ஒரு லீகல் டெண்டரா அறிவிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க வந்து பண்ணிட்டு வராங்க. அண்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிட்காயின் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து பிட்காயினை வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ப்ரோ சிட்டிசன்ஷிப் ஃப்ரீ அப்படின்னா நம்ம ஈஸியா போலாமா அப்படின்னா ஆப்வியஸா. ஸோ பிட்காயின் மூலமா டொனேஷன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் பீப்புள் பண்றாங்க அவங்க கண்ட்ரி அக்கௌண்ட்டுக்கு, அவங்க பேங்க்குக்கு பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து இருக்கு. அந்த டொனேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கண்டினியூஸா இருக்கணும். கண்டினியூஸ் இன் த சென்ஸ் மேபி ஒரு 1 இயர்க்கு 1 டைம் ஒரு 2 இயர்ஸ்க்கு 1 டைம் அந்த மாதிரி சொல்லிட்டு ரெகுலரைஸா பீரியாடிக்கலா வந்து பாத்தீங்கன்னா டொனேஷன்ஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லா அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் இருக்கு. அதுவும் நாட் டு அ பர்சன். இப்போ எல் சல்வடார்ல இருக்க ஒரு பர்சனுக்கு வந்து நீங்க பிட்காயின் வந்து டொனேட் பண்ணீங்கன்னா கிடையாது. ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இல்ல ஒரு என்ஜிஓ அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ரெகனைஸ் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஒரு ஃபாரின்ல இருக்கிறவங்க ஒரு டொனேஷனா தரீங்க அப்படின்னா, ஒரு ட்ரஸ்டா இருக்கட்டும், ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்டா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்க வந்து இங்க இருந்து பிட்காயினா டொனேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து எலிஜிபிள். நீங்க எல் சல்வடார் சிட்டிசன்ஷிப்க்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து அவங்க பிரசிடென்ட் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றத யாரும் எதிர்பார்க்கல. ஒரு பிட்காயின் அந்த ஒரு கிரிப்டோ கரன்சினால உங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பே கிடைக்குது நீங்க டொனேட் பண்றதால. அண்ட் இன்னும் இவ்வளவு புது என்ன சொல்றது, நம்மளே யோசிக்காத அளவுக்கான டெக்னிக்ஸ் அண்ட் ஐடியாலஜிஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து கொண்டு வருது கொடுக்குது அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். பிகாஸ் இதை வந்து பார்த்துட்டு மற்ற கண்ட்ரீஸுமே வந்து அதை அடாப்ட் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீசா கிடையாது, அது மாதிரிலாம் நிறைய இன்ட்ரீஸ் இருக்கு. ஸோ மேபி வேற ஏதாவது ஒரு கண்ட்ரீஸ்ல வந்து பிட்காயின் டொனேஷன்ஸ் மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வீசா கிடையாது அப்படின்ற மாதிரி வீசா ஃப்ரீ வீசா அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வரதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு செட் ஆஃப் நியூஸ். அண்ட் இன்னொரு ஒரு பிக் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஹாங்காங். ஸோ ஹாங்காங் கண்ட்ரில வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடிஎஃப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இடிஎஃப் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்றதுக்கு எலிஜிபிள் அப்ளிகேஷன்ஸ் நாங்கள் வந்து வாங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல தான் பார்த்தீங்கன்னா ஒரு டசன் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இந்த பிட்காயின் ஸ்பாட் இடிஎஃப் அப்படின்ற ஒரு ஆர்டர் புக் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. யூஎஸ்ஏ தவிர வேற எங்கேயுமே இந்த ஸ்பாட் இடிஎஃப் வந்து இப்போதைக்கு ஃபைல் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கோட ரெகுலேட்டரி டீம் வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ஹாங்காங் வந்து அப்ரூவல் தரோம், ஹாங்காங்ல இருக்கிற பேங்க்ஸ்லயும் சரி செக்யூரிட்டி கமிஷன்ஸ்லயும் சரி நீங்க வந்து ஸ்பாட் இடிஎஃப் பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் பண்றதுக்கு அனுமதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு அப்புறம் எந்தெந்த கம்பெனிலாம் ஹாங்காங்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் இடிஎஃப் போடுறாங்க ஹாங்காங் பீப்புளுக்காக அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஆல்ரெடி யூஎஸ்ஏவோட ஸ்பாட் இடிஎஃப் வந்து இட் இஸ் கோயிங் டு வின். அது வந்து ஒரு ஷுர் ஷாட்டா இது மூலமா தெரியுது. ஏன்னா பாத்தீங்கன்னா லாஸ்ட் நான் நேத்து போன வீடியோலயே நான் வந்து சொல்லியிருந்தேன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வேற வருது ஸ்பாட் இடிஎஃப் படி. ஸோ கண்டிப்பா அது வந்து அப்ரூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏல. ஸோ இதை ஒட்டி பார்க்கும்போது ஹாங்காங்ல இந்த மாதிரி கொண்டு வராங்கன்னா எப்படியும் எல்லா கண்ட்ரீஸ்லயுமே ஒரு கம்யூனிகேஷன்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த ஜான்வரி 10 அண்ட் ஜான் 15 கண்டிப்பா இந்த இடிஎஃப்ஸ்ல 1-2 கிரே ஸ்கேலா இருக்கட்டும் இல்ல பிளாக் ராக் இருக்கட்டும் ஒரு 2 இடிஎஃப்ஸ் யூஎஸ்ஏல அப்ரூவ் ஆனாலே இட் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் நியூஸ் அண்ட் ஒன் ஆஃப் தி டேர்னிங் கீ பாயிண்ட்ஸ் இன் கிரிப்டோ இண்டஸ்ட்ரினே சொல்லலாம். ஸோ இப்போ ஹாங்காங்லேயே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல் சல்வடார்ல இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் திங்ஸ் கொண்டு வராங்க அப்படின்ற வேற கண்ட்ரிஸ் என்னென்ன அடுத்தடுத்து கொண்டு வரதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுலாம் தான் செல்லிங் ஆஃப் நியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நியூஸ் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு புது நியூஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா வந்து கிரிப்டோல பில்ட் ஆகும். ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ்மே பெரிய சைட்ல வரல. அதாவது ஒரு ரேபிட் செல் ஆஃப் நடக்குது இல்ல வந்து ஒரு FTX மாதிரி ஏதோ ஒரு இடத்துல கொலாப்ஸ் ஆயிடுச்சு, எக்ஸ்சேஞ்ச் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நியூஸ்மே வரல. வாட் எவர் நியூஸ் வி ஆர் கெட்டிங் இஸ் ஆல் ஆன் தி பாசிட்டிவ் சைட். ஸோ இந்த மாதிரி நியூஸ்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டே டிரைவ் பண்ணும். சொலானா எப்படி 3க்கு வருது, டாப் 3க்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு டாக் பாயிண்டா இருக்கு. இப்போ ஹாங்காங்ல இந்த ETF ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு ஐப் நம்மளுக்கு கிரியேட் பண்ணும். இப்போ இந்த யூஎஸ்ல இந்த ஸ்பாட் இடிஎஃப்ஸ்லாம் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஹேவ் அ வெரி ரேபிட் ஃப்ளோ இன் த மார்க்கெட். ஸோ இதெல்லாம் என்ன நடக்குதுன்றதை நம்ம அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாம். அண்ட் நானும் உங்களுக்கு வந்து பீரியடிக்கலா அப்டேட் பண்றேன். அண்ட் இன்னும் இன்ஸ்டன்ட் அப்டேட் பண்ணா மறக்காம வாட்ஸ்அப் சேனல்ல செக் பண்ணுங்க. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் மறக்காம கர்மா கிரிப்டோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க டு கெட் மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்.